ஏழாவது காரிகை. ந பவத்யம்ருதம் மர்த்யம் ந மர்த்யமம்ருதம் ததா பிரக்ருதேரன்யதா பாவக ந கதஞ்சித் பவிஷ்யதி. ஆறாவது காரிகையிலிருந்து 10வது காரிகை வரை அஜாதிவாதத்தை கௌடபாதர் கூறுகின்றார். இதற்கு முன் சிருஷ்டியினுடைய விஷயத்தில் சத்காரியவாதம் அசத்காரியவாதம் என்று 2 அறிமுகப்படுத்தப்பட்டு இருவர் ஒருவருக்கொருவர் நீக்கிக் கொள்கிறார்கள். சத்காரியவாதி சில தர்க்கத்தினுடன் அசத்காரியவாதம் தவறு என்று நிரூபிக்கின்றான். அசத்காரியவாதி சில தர்க்கத்துடன் சத்காரியவாதியை தவறு என்று நிரூபிக்கின்றான். பிறகு கௌடபாதர் என்ன சொன்னார்? ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விரோதம் செய்து அவர்களை அறியாமல் நிலைநாட்டப்படுகின்ற அஜாதிவாதத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களுடன் வாதம் செய்வதில்லை என்று சொன்னார். பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி நீக்கிக் கொள்கிறார்கள், மற்ற வாதங்கள் எப்படி தவறு என்ற மனனத்தை ஆரம்பிப்பதற்கு முன் இந்த காரிகைகளில் அஜாதிவாதத்தை நமக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றார் அல்லது நிலைநாட்டுகின்றார். இதில் நாம் பார்த்தோம், இந்த 4வது பிரகரணத்தில் இருக்கின்ற 6, 7, 8 காரிகைகள் 3வது பிரகரணத்திலுள்ள 20, 21, 22 என்று பார்த்தோம். இனி 7வது காரிகைக்குள் சென்றால், ந பவதி அமிர்தம் மர்த்தியம். மர்த்தியம் என்றால் அழியக்கூடியது, அமிர்தமாக மாறாது. மர்த்தியம் அழியக்கூடியது, அழியாததாக மாறாது. பிறகு அமிர்தம் ந மர்த்தியம் ததா, அழியாதது அழிவதாகாது, அழியக்கூடியதாக மாறாது என்று முதல் வரியில் கூறி, பிறகு 2வது வரியில் ஒரு முக்கியமான வார்த்தையை கூறுகின்றார். பிரகிருதேகே அந்யதா பாவக. பிரகிருதி என்றால் ஒரு பொருளினுடைய சுபாவம், ஒரு பொருளினுடைய உண்மையான சுபாவம் அந்யதா பாவக, வேறு விதத்தில் மாறுதல் என்பது ந கதஞ்சித் பவிஷ்யதி, கண்டிப்பாக நிகழாது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், ஒரு பொருள் இனி ஒரு பொருளாக என்றும் மாற முடியாது. ஒரு பொருள் இனியொரு பொருளாக மாறுகின்றது என்பது சம்பவிக்காதது. எப்படி என்று பார்த்தோம்? ஒரு பொருளினுடைய சில தர்மங்கள் மட்டும் மாறினால் அந்த பொருள் மாறவில்லை. பிறகு அந்த பொருளினுடைய சுபாவமே மாறிவிட்டால் என்றால் அந்த பொருள் அழிந்து விட்டது. மனிதனுடைய சில அங்கங்களில் மாற்றம் வந்தால் அவன் மாறவில்லை, அவன் எரிந்து விட்டால் அவன் அழிந்து விட்டான். ஆகவே மாற்றம் என்பது சம்பவிக்காது. இந்த கருத்தை எந்த இடத்தில் கூறுகின்றார்? சில வாதிகள் அமிர்தமான பிரம்மன், அழியாத பரம்பிரம்ம அழிகின்ற உலகமாக மாறுகிறது என்று சிலர் கருதுகிறார்கள். அவர்களை பார்த்து நாம் கூறுகின்றோம், மாற்றம் என்பது நிகழாது. ஆகவே அஜாதி தத்துவம்தான் உண்மை. இனி அடுத்த காரிகை
எட்டாவது. ஸ்வபாவே நாம்ருதோ யஸ்ய தர்மோ கச்சதி மர்த்யதாம் கிருதகேனாம்ருதஸ்தஸ்ய கதம் ஸ்தாஸ்யதி நிஷ்சலஹ. இக்காரிகையும் நாம் மூன்றாவது பிரகரணத்தில் பார்த்ததுதான். இதனுடைய சாரத்தை மட்டும் இப்பொழுது இங்கு பார்க்கலாம். அஜாதிவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 2 தோஷம் வரும் என்பது இந்த காரிகையினுடைய சாரம். ஒன்று அனிர்மோக்ஷ பிரசங்கக. அனிர்மோக்ஷ பிரசங்கம் என்றால் மோக்ஷத்தை அடைய முடியாது என்ற நிலை ஏற்படும். எப்பொழுது அஜாதிவாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மோக்ஷம் என்பது சித்திக்காது. இரண்டாவது கருத்து வியாகாத தோஷக அல்லது பிரதிஜ்ஞா ஹானிகி. அமிர்தம் பிரம்ம என்று பிரம்மத்தை அமிர்தம் என்ற பிரதிஜ்ஞையை சொல்லி பிறகு அது அழிகிறது என்று சொன்னால் பிறகு என்ன ஏற்படுகிறது? பிரம்மத்தை பற்றி நம்ம என்ன சொன்னமோ அதை நாமளே தவறாக கூறியதாகின்றது என்ற 2 தோஷம் வரும் என்பது இந்த காரிகையின் சாரம். இப்பொழுது காரிகையை பார்த்தால் ஸ்வபாவேன அமிர்தக யஸ்ய. இங்கு யஸ்ய என்றால் யாருடைய கருத்துப்படி ஸ்வபாவமாக அமிர்தமாக இருப்பது, இயற்கையாக அழியாததாக இருப்பது மர்த்தியதாம் கச்சதி அழிகின்றது என்று வைத்து கொள்வோம். இங்கு தர்மக என்றால் தத்துவம். யாருடைய கருத்துப்படி ஸ்வபாவமாக அழியாத ஒன்று அழிவதாக வைத்து கொள்வோம், பிறகு அந்த அழிந்தது மீண்டும் அமிர்தமாக மாறினால் அது அழியாமல் இருக்கும் என்பது என்ன நிச்சயம்? ஆகவே அனிர்மோக்ஷ பிரசங்கம். அனிர்மோக்ஷ பிரசங்கம் என்றால் அழியாதது ஒரு முறை அழிந்ததாம், பிறகு மீண்டும் அது அழியாததாக மாறினால் பிறகு அது எப்படி மீண்டும் அழியாமல் இருக்கும்? ஆகவே மோக்ஷம் என்பது சித்திக்காது. பிறகு அமிர்தம் என்று முதல் வரியில் சொல்லி அது அழிகின்றது என்று சொன்னால் அது பிரதிஜ்ஞா ஹானிகி. முன் அமிர்தம் என்று நாம் கூறி பிறகு நாமளே அழிகின்றது என்ற தோஷம் வரும். அதுதான் இதனுடைய சாரம். இப்போ இரண்டாவது வரியில் கிருதகேன அமிர்தக தஸ்ய, அப்படிப்பட்ட வாதிக்கு செய்யப்பட்ட அமிர்தமானது கதம் நிశ్చலக ஸ்தாஸ்யதி, எப்படி மீண்டும் அழியாமல் இருக்கும். இங்கு நாம் இதனுடைய சாரத்தை தான் பார்க்கின்றோம். விளக்கம் மூன்றாவது பிரகரணத்தில் பார்த்துள்ளோம். இவ்விதம் ஏற்கனவே கௌடபாதர் கூறிய 3 காரிகைகளை அவரே குறிப்பிட்டு இனி மேலும் தொடர்கின்றார். 9வது காரிகை சாம்சித்திகி ஸ்வாபாவிகி சகஜா அக்ருதாச்சயாம் பிரக்ருதி சேதி விக்ஞேயாம் ஸ்வபாவம் ந ஜகாதியாம். இந்த காரிகையில் ஸ்வபாவம் என்ற சொல்லினுடைய இலக்கணத்தை கௌடபாதர் கூறுகின்றார். பிரகிருதி அல்லது ஸ்வபாவம் ஒரு பொருளினுடைய தன்மை, அதனுடைய லட்சணம், இலக்கணம் சொல்லப்படுகின்றது.
அக்னியினுடைய ஸ்வபாவம் என்ன என்றால் என்ன சொல்வோம்? உஷ்ணம் என்று சொல்வோம். அந்த உஷ்ணத்தை தான் ஸ்வபாவம் அல்லது பிரகிருதி என்று சொல்கின்றோம். இங்கு இதற்கு முன் கௌடபாதர் என்ன கூறினார்? அழியாத ஸ்வபாவத்தை உடைய பிரம்மன் என்றும் மாறாது அழியாது என்று சொன்னார். அமிர்தம் என்பது பிரம்மத்தினுடைய ஸ்வபாவம் என்று கூறினார். நாம் பிரம்மத்தினுடைய ஸ்வபாவமாக கூறுவது சத். சத் என்றால் என்றும் இருப்பது. பிரம்மத்தினுடைய ஸ்வபாவம் அல்லது சொரூபமாக கூறுவது ஞானம் அல்லது சித். பிறகு பூர்ணம், அனந்தம், ஆனந்தம் என்றெல்லாம் சொல்கிறோம். சில சமயத்தில் ஸ்வபாவம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம், சில சமயத்தில் சொரூபம் என்று சொல்வோம், சில சமயத்தில் பிரகிருதி என்று சொல்வோம். சில இடங்களில் ஸ்வபாவம் சொரூபம்ங்கிறதுக்கும் மாறுபட்ட பொருளையும் கொடுப்போம். ஆனால் இங்கு ஸ்வபாவம், சொரூபம், பிரகிருதி என்றால் ஒரு பொருளினுடைய உண்மையான தன்மை. அதனுடைய இலக்கணத்தை இந்த காரிகையில் ஆசிரியர் கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கின்றார் என்றால், சில புதிய புதிய சொற்களை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். சொற்களை அறிமுகப்படுத்தி சொரூபத்தினுடைய தன்மையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ள கௌடபாதர் முயற்சி செய்கின்றார். இதற்கு முன் சொல்லப்பட்டது பிரகிருதேகே அந்யதாபாவக ந கதஞ்சித் பவிஷ்யதி. ஒரு ஸ்வபாவமானது அல்லது சொரூபமானது மாறிவிடாது என்று சொன்னார். அப்படி என்றால் சொரூபத்தினுடைய அல்லது ஸ்வபாவத்தினுடைய தன்மை என்ன என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு இங்கு இலக்கணம் கொடுக்கின்றார். இவைகள் லக்ஷணம் என்று சொல்வதை விட விதவிதமான சொற்களினால் ஸ்வபாவத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இங்கு 4 விதமான சொற்கள் சொல்லப்படுகின்றது பிரகிருதி அல்லது சொரூபத்திற்கு. முதல் சொல்ல எடுத்துக்கொள்வோம். சாம்சித்திகி. சாம்சித்திகி என்றால் அடையப்படாதது, என்றும் உள்ளது. சாம்சித்திகி. ஒவ்வொரு சொல்லுக்கும் சங்கராச்சாரியர் ஒவ்வொரு உதாரணத்தை கொடுக்கின்றார். நாம் அந்த உதாரணத்துடன் பார்ப்போம். அதாவது சில யோகிகளுக்கு பிறப்பிலேயே சில யோக சக்திகள் இருக்கும். சில யோகிகளுக்கு சில சக்திகள் இருக்கும். அதை சாஸ்திரத்தில் சாம்சித்திகி என்று சொல்லப்படும். சாம்சித்திகி என்றால் அந்த யோகியானவன் இந்த பிறவியில் முயற்சி செய்து அதை அவன் அடையவில்லை. பிறகு அது அவனுடைய சுபாவமாகவே அவனிடம் இருக்கின்றது. ஆகவே எல்லா காலத்திலும் அவனிடமிருந்து பிரியாமல் இருப்பதற்கு சாம்சித்திகி என்று சொல்லப்படுகிறது. சம்யக் சித்தம், நன்கு அவனிடத்தில் இருக்கின்றது. இப்போ இந்த யோகியினுடைய சில சக்தி நமக்கு புரியுதோ இல்லையோ, இப்போ சிலருடைய உடல்லையே சில சக்திகள் இருக்கும். பூமிக்குள்ளே தண்ணீர் இருக்கா இல்லையான்னு பார்ப்பதற்கு ஒரு சிலதெல்லாம் செய்வார்கள். கையில் ஒரு இரும்பை வச்சுட்டு போனார்னா சிலருக்கு என்ன ஆகும், அது சுத்தும்னு சொல்கிறார்கள். நம்ம இரும்பை வச்சுட்டு கையில் போனால் ஒன்றும் சுத்தாது, நம்மளாக சுற்றுனா உண்டே தவிர அதாக சுத்தாது. சிலருடைய உடம்பில் அப்படி ஒரு சக்தி இருக்கும்னு சொல்லுவார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால் சாம்சித்திகி, அது அவர்களுடன் சேர்ந்து பிறந்தது. அப்படி சிலருக்கு சில விதமான சக்திகள் பிறப்பிலிருந்தே சேர்ந்திருக்கும். அது அவர்களால் அடையப்படாதது. அது அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய சொரூபம், பிரிக்க முடியாதது, அடையப்படாதது. சாம்சித்திகி அதை சுபாவம் அல்லது சொரூபம். நமக்கெல்லாம் என்ன சக்தி இருக்குன்னு தேட வேண்டாம். அப்படி இருந்தால் அது நம்மை விட்டு போகாது. பயமே கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது போச்சுன்னு சொன்னால் ஒரு காலத்தில் போயிருக்கலாம். சிலருக்கு சில சக்திகள் இருக்குமாம், அது சாம்சித்திகி.
இரண்டாவது சொல் ஸ்வாபாவிகி. ஸ்வாபாவிகி என்றால் இயற்கை. சதா சர்வத்திர வர்த்ததே, எப்பொழுதும் எல்லா இடத்திலும் அதனுடன் இருப்பது இயற்கை, ஸ்வாபாவிகி. அதற்கு கொடுக்கின்ற உதாரணம், எல்லாத்துக்கும் ஒரே உதாரணத்தை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் சங்கரர் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு உதாரணத்தை கொடுக்கிறார். இங்கு கொடுக்கின்ற உதாரணம் நெருப்பினிடம் இருக்கின்ற உஷ்ணத்தை போல. நெருப்பிடம் இருக்கின்ற உஷ்ணம் ஸ்வாபாவிகி, அது சுபாவமாக இருக்கிறது. எப்பொழுது இருக்கின்றது, எங்கு இருக்கிறதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சதா சர்வத்திர, எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும். அமெரிக்காவில் போய் நெருப்பை தொட்டாலும் எப்படி இருக்கும்? அதுவும் அதே உஷ்ணத்துடன் தான் இருக்கும். ஸ்வாபாவிகி. இனி மூன்றாவது சொல் சகஜா. சகஜா என்றால் சேர்ந்தே இருப்பது. சகஜா சேர்ந்தே பிறந்துள்ளது. இதற்கு சங்கரர் உதாரணம் கொடுக்கிறார். பறவையினுடைய பறக்கும் சக்தி போல. பறவையிடம் பறக்கிற சக்தி இருக்கு, அது சகஜா. சகஜா. எல்லாத்துக்கும் ஒரே உதாரணம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இருந்தாலும் கௌடபாதர் இந்த பிரகிருத்தியை புரிஞ்சுக்கிறதுக்காக விதவிதமான சொற்களை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். இனி அடுத்தது அக்ருதா. அக்ருதா என்றால் செய்யப்படாதது. கிருதம் என்றால் செய்யப்படுவது, அக்ருதம் என்றால் செய்யப்படாதது. அக்ருதாச்ச யா. யா என்றால் எந்த ஒன்று. இதற்கு உதாரணம் சொல்றார். நீரினுடைய ஃப்ளோ, நீரானது கீழ் நோக்கி ஓடுவது போல. நீர் மேலே இருந்து கீழ் நோக்கி ஓடுவதற்கு எந்த முயற்சியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது சுபாவம், அது செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கீழிருந்து மேலே நீரை அனுப்புறதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப கஷ்டப்படணும். அதனால தான் வீட்டில் மோட்டரெல்லாம் வச்சுருக்கோம். கீழிருந்து தண்ணியை மேலே தள்ளுறது சுபாவமாக இருந்தால் எவ்வளோ சௌகரியமாக இருக்குது தெரியுமோ? மோட்ரு, கரண்ட்டு, இந்த கஷ்டமே கிடையாது. ஓவர் டேங்கில் தண்ணியை ஃபில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அது கிருதம், கஷ்டப்பட்டு செய்யணும். ஆனால் மேலிருந்து கீழே வர்றதுக்கு என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். அக்ருதா செய்யப்படாதது. யா என்றால் இந்த தன்மைகளுடன் கூடியது எதுவோ அதைத்தான் பிரகிருதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வரையில் சொல்றார். சா பிரகிருதி இது விக்ஞேயா. பிரகிருதி, இதுதான் பிரகிருதி. பிரகிருதிங்கிறதுனுடைய லட்சணம், அதாவது சாம்சித்திகி, ஸ்வாபாவிகி, சகஜா, அக்ருதா, ஒவ்வொன்றும் தனித்தனியானதல்ல, ஒரே கருத்தை தான் விதவிதமான சொல்லில் ஆசிரியர் சொல்கின்றார். சா பிரகிருதி இதி. சா என்றால் இப்படி எது இருக்கிறதோ அதுவே பிரகிருதி என்று, இதி என்றால் என்று, விக்ஞேயா அறியப்பட வேண்டும். இப்போ யா எந்த ஒன்று இப்படி இருக்கின்றதோ அதையே பிரகிருதி, சொரூபம், சுபாவம், தன்மை என்று அறியப்பட வேண்டும். பிறகு என்ன சொல்றார்? கடைசியாக ஒரு பொருளானது அந்த பிரகிருதியை விட்டு தனியாக இருக்காது. அந்த பிரகிருதி போயிடுதுன்னு சொன்னால் அந்த பொருளே நாசமடைந்து விட்டது. அதை கூறுகின்றார். ஸ்வபாவம் ந ஜகாதி யா. யா என்றால் எந்த ஒரு பிரகிருதி ஸ்வபாவம், ஸ்வபாவத்தை ந ஜகாதி விடாது, விட்டு இருக்காது. நெருப்பானது உஷ்ணத்தை விட்டு அது நெருப்பாக இருக்காது. ஸ்வபாவம் ந ஜகாதினா அதனுடைய தன்மையை அது விடாது. நான் அந்த தன்மையை அழித்து விட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொருளே இல்லை. இப்போ ஸ்வபாவத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா பொருளையே அழிச்சிட்டோம். இதனுடைய கருத்து என்ன? ஸ்வபாவம் மாறாது. சில பேர்த்துக்கு கோபமெல்லாம் அப்படி இருக்கும், சுபாவமாகவே இருக்கும், சாம்சித்திக்கு பிறப்பிலிருந்தே இருக்கும்.
அவர்களோட பிரிக்க முடியாமல் இருக்கும். சாம்சித்திக்கு ஸ்வாபாவிக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா பேசாமல் இருக்கிறது தான் வழி. நம்ம சாம்சித்திக்கியாக பொறுமையோடு இருக்கிறது தான் வழி. ஒருத்தருக்கு கோபம் சுபாவமாக இருந்தால் நம்ம ஏன் பொறுமையை சுபாவமாக்கி கொள்ளக்கூடாது? அதை தவிர வேறு வழி கிடையாது. இப்படி ஏது ஒன்றை விட்டுட்டு அது இருக்காதோ அது சுபாவம், அது சொரூபம். இங்கே பிரம்ம அமிர்தம் பரம்பொருள் அழியாததுன்னு சொன்னதற்கு பிறகு அழிவதாகவோ மாறுவதாகவோ அது இருக்காது என்பது கருத்து. இனி அடுத்த காரிகை. ஜரா மரண நிர்முக்தாஹம் சர்வே தர்மா ஸ்வபாவதஹ ஜரா மரணமிச்சந்தஹ சவந்தே தன்மனீஷயா. சென்ற காரிகையில் பிரகிருதி என்ற சொல்லினுடைய இலக்கணம் சொல்லப்பட்டது. இந்த காரிகையில் ஜீவனுடைய பிரகிருதி என்ன, ஜீவாத்மாவினுடைய உண்மையான சுபாவம் என்ன என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது கருத்து, அப்படிப்பட்ட சுபாவத்தையுடைய ஜீவனிடத்தில் என்ன ஏற்று வைக்கப்பட்டுள்ளது, அது இரண்டாவது கருத்து. முதல் கருத்து, ஜீவனிடம் என்ன சுபாவம் இருக்கின்றது அல்லது ஜீவன் உண்மையில் எப்படிப்பட்ட சுபாவத்துடன் கூடியவன், ஜீவனுடைய பிரகிருதி என்ன. இரண்டாவது, அப்படிப்பட்ட ஜீவனிடம் என்ன கருத்து அல்லது என்ன கற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது, என்ன ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கருத்து, அவ்விதம் ஏற்றி வைக்கப்பட்டதினுடைய விளைவு என்ன. இப்போ ஜீவனுடைய பிரகிருதி, அந்த பிரகிருதியின் மீது என்ன ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, அவ்விதம் நாம் செய்ததனுடைய விளைவு என்ன. இந்த கருத்தெல்லாம் இந்த 10வது காரிகையில் இருக்கின்றது. இனி ஜீவனுடைய சுபாவம் என்ன. முதல் காரிகை, ஜரா மரண நிர்முக்தாஹா சர்வே தர்மாஹா ஸ்வபாவதஹ. சர்வே தர்மாஹா, எல்லா ஜீவர்கள். இங்கு தர்மக என்ற சொல் ஜீவனை குறிக்கின்றது. சர்வே என்றால் எல்லா, எல்லாம். தர்மாகா என்றால் ஜீவர்கள். எல்லா ஜீவர்களும் ஸ்வபாவதக, ஸ்வபாவத்தினால் உண்மையில் சொரூபமாக எப்படி இருக்கிறார்கள். ஜரா மரண நிர்முக்தாகா, ஜரா மரணம் முதலியவைகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். ஜரா மரணம் அதாவது ஜென்ம மரணம். ஜரானா வயதாகிறது, மரணம்னா இறத்தல், மாறுதல். இப்படிப்பட்ட அனைத்தும் அற்றதாக இருக்கிறார்கள். விமுக்தாகா நிர்முக்தாகா என்றால் அவைகள் இல்லை, விடுபட்டு இருக்கிறார்கள். ஜரா மரணம் என்ற சொல் எல்லா விதமான சம்சாரத்தையும் குறிக்கின்றது. அதனால் இங்கே வெறும் ஜரா மரணம் நினைக்காம சம்சார நிர்முக்தாகா என்று புரிந்து கொள்ள வேண்டும். சம்சாரத்துக்கு அடைமொழி. சரி, ஜரா மரணம் தான் ஜீவனுக்கு இல்லை, துக்கம் இருக்கேன்னா துக்கமும் கிடையாது. இப்போ எந்த விதமான சம்சாரமும் அற்றதாக இருக்கிறார்கள் ஜீவர்கள். எப்படி ஸ்வபாவதகன்னு சொல்கிறார், ஸ்வபாவமாகவே எந்த ஜீவர்களுக்கும் ஜரை மரணம் அல்லது சம்சாரம் என்பது கிடையாது. இதுதான் பிரகிருத்தின்னு சொல்கிறார். ஜரா மரணம் இல்லைன்னா எப்படி இருக்கும், அமிர்தமாகவும் ஞான சொரூபமாகவும் ஆனந்த சொரூபமாகவும் இருக்கிறார்கள்.
சரி, இப்படிப்பட்ட ஜீவன் மீது என்ன கற்பனை செய்யப்பட்டிருக்கிறது? இரண்டாவது வரியில் ஜரா மரணம் இச்சந்தக, இந்த ஜீவனிடம் ஜரையும் மரணமும் கற்பிக்கப்பட்டுள்ளது. எது இல்லையோ, எது தன்னுடைய பிரகிருதி அல்லவோ அதை கற்பிக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னா அதே ஜரா மரணம். இச்சந்தக என்றால் வயோதிகம், மரணம் முதலியவைகளை ஜீவர்களிடத்தில் இருப்பதாக சிலர் விரும்புகிறார்கள். விரும்புகிறார்கள்னா என்ன? ஏற்றி வைக்கிறார்கள். யாருக்கும் விருப்பம் இல்லை, அவர்கள் ஏற்றி வைத்து பார்க்கிறார்கள். ஜராமரணமில்லாத ஜீவர்களிடம் என்ன ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது? ஜராமரணமானது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இப்போ ஜராமரணமிச்சந்தக, இப்படி ஏற்றி வைப்பவர்களுடைய நிலை என்ன? அது கடைசி பகுதியில் சொல்கின்றார். ச்யவந்தே தன் மணீஷயா. ச்யவந்தே என்றால் வீழ்கிறார்கள், வீழ்ச்சி அடைகிறார்கள். பதந்தி என்று பொருள், விழுந்து விடுகிறார்கள். ச்யவந்தே, எதில் வீழ்கிறார்கள்? சம்சாரத்திற்குள். எதனால்? கடைசி சொல் தன் மணீஷயா, அந்த எண்ணத்தினால். இங்கு மணீஷா என்றால் எண்ணம், சிந்தனை. தன் மணீஷயா என்றால் அந்த சிந்தனையினால். அந்த சிந்தனையினால் என்றால் எந்த சிந்தனையினால்? ஜராமரணம் இல்லாத ஜீவர்களிடம் ஜராமரணத்தை ஏற்று வைக்கின்ற சிந்தனையினால் அவர்கள் ஜராமரணத்திற்குள் வீழ்கிறார்கள், சம்சாரத்திற்குள் வீழ்கிறார்கள். இப்போ நம்ம செய்கிற தப்பு என்னன்னா, இருக்கிற இடத்துல இல்லாததை பார்க்கறது தான். ஜீவனிடம் ஜரை மரணம் துக்கம்ங்கிறது இல்லை, அதை நாம் ஏற்றி வைப்பது தான் நம்முடைய தவறு. அதனுடைய நிலை, அதை நாம் அனுபவிக்கின்றோம், அதில் நாம் வீழ்ந்து விடுகின்றோம். இத்துடன் நம்முடைய சித்தாந்தம் முடிவடைகிறது. 6வது காரிகையில் துவங்கி 10வது காரிகை வரை நம்முடைய சித்தாந்தம். இனிமேல் மனனம் ஆரம்பம் ஆகின்றது. 11வது காரிகை. காரணம் யஸ்ய வை கார்யம் காரணம் தஸ்ய ஜாயதே ஜாயமானம் கதம் அஜம் பின்னம் நித்யம் கதம் ச தத். 11வது காரிகையிலிருந்து 13வது காரிகை வரை சத்காரியவாத நிஷேதம். சத்காரியவாதமானது நீக்கப்படுகின்றது. 11லிருந்து 13 வரை சத்காரியவாதத்தினுடைய நிஷேதம். இந்த காரிகைக்குள் செல்வதற்கு முன் சில கருத்துக்களை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த காரிகைக்குள் செல்ல முடியும். நம்முடைய தாத்பர்யம் அஜாதிவாதத்தை நிலைநாட்டுதல். அஜாதிவாதத்தை நிலைநாட்டுவதுதான் நம்முடைய முக்கியமான தாத்பர்யம். அஜாதிவாதம்ங்கிறது நமக்கு மறந்துவிடக்கூடாது. அஜாதிவாதம் என்றால் மித்யா சிருஷ்டிவாதக. இந்த சிருஷ்டியானது உண்மையல்ல, வெறும் தோற்றம். உண்மையாக எதுவும் பிறக்கவில்லை. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பிறக்கவே இல்லை. அதுதான் அஜாதிவாதம். பிறகு இந்த உலகம் தோன்றியிருக்கின்றது. எப்படி தோன்றியது, என்ன காரணத்தினால் தோன்றியது என்ற விஷயத்தில்
பல கருத்துக்கள் இருந்து வருகின்றன. அனைத்து கருத்துக்கள் நம்மால் நீக்கப்பட போவதில்லை. எல்லா கருத்துக்களையும் மற்றவர்கள் நீக்கி விடுகிறார்கள். நாம் இரண்டே கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்கின்றோம். அதைத்தான் சத்காரியவாதம் அசத்காரியவாதம் என்று பார்த்தோம். இப்போ இப்பொழுது சத்காரியவாதம் நாம் கடைசி வரை பின்பற்றுவது. வேதாந்திகளான நாம் சத்காரியவாதத்தை தான் ஏற்றுக்கொள்கின்றோம். எதுவரைனா கடைசி ஸ்டெப்பு வரை சத்காரியவாதத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். கடைசி படி என்றால் அஜாதிவாதத்துக்கு முன்னாடி வரை நாம் யாருடன் சேர்ந்து கொள்கின்றோம்? சாங்கியனுடன் சேர்ந்து கொண்டு சத்காரியவாதத்தை பின்பற்றுகிறோம். பிறகு என்ன செய்ய இருக்கின்றோம்? சத்காரியவாதத்தையும் நீக்க இருக்கின்றோம். இப்போ சத்காரியவாதியுடன் சேர்ந்து கொண்டு எல்லா வாதத்தையும் நீக்கிவிட்டு நாம் சத்காரியவாதியாகவே இருந்து கொண்டிருப்போம். பிறகு மோக்ஷம் என்கின்ற கடைசி நிலை வரும்பொழுது சத்காரியவாதத்தையும் நாம் நீக்க வேண்டும். இங்கு சிருஷ்டியானது இருக்கிறதிலிருந்து வந்திருக்கலாம் அல்லது இல்லாததிலிருந்து வந்திருக்கலாம். ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்கு. இந்த உலகம் இருக்கிறதிலிருந்து தோன்றி இருக்கலாம் அல்லது இல்லாததிலிருந்து தோன்றி இருக்கலாம். நாம் எதை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்கின்றோம்? இருக்கிறதிலிருந்து தான் தோன்றி இருக்கின்றது என்று ஏற்றுக்கொண்டு இல்லாததிலிருந்து இந்த உலகம் தோன்றியிருக்கின்றது என்ற அசத்காரியவாதத்தை நீக்குகின்றோம். பிறகு என்ன செய்ய இருக்கின்றோம்? இருக்கிறதிலிருந்து தோன்றியது என்ற சத்காரியவாதத்தையும் நீக்குகின்றோம். அதற்குத்தான் கௌடபாதர் முக்கியத்துவம் கொடுக்க போகிறார். இங்கு அசத்காரியவாதத்தை கௌடபாதர் நீக்கப் போவதில்லை. என்ன செய்ய போறார்? சத்காரியவாதத்தை மட்டும் நீக்கப் போகின்றார். காரணம் என்னவென்றால் அசத்காரியவாதத்தை நீக்குவது மிக மிக சுலபம். கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி சிந்திச்சோம்னா இல்லாததிலிருந்து ஒன்று தோன்றியதுங்கிற கருத்தை சுலபமாக நீக்கிவிடலாம். ஆகவே அசத்காரியவாதத்தை நீக்குவதற்கு கௌடபாதர் எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை. பிறகு எதற்கு முயற்சி எடுக்கின்றார்? சத்காரியவாதத்தை நீக்குவதற்கு அதிக முயற்சி எடுக்கின்றார். அதற்கு காரணம் இரண்டு. ஒரு காரணம், சத்காரியவாதமானது அனுபவத்திற்கு சரியாக தோன்றும். நம்ம அனுபவத்திற்கு சத்காரியவாதம் தான் சரியாக வரும். அதைவிட முக்கியமான காரணம், வேதாந்திகளான நாம் அதிக காலம் சத்காரியவாதத்திலேயே இருந்து விட்டோம். நம்ம அதிக காலம் சத்காரியவாதிகளாகவே இருந்திருக்கின்றோம். கடைசியில் தான் அஜாதிவாதத்துக்கு வர்றோம். அதனால் நம்முடைய மனசுக்குள்ளேயே எந்த சம்ஸ்காரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னா சத்காரியவாதம் தான் நமக்குள்ளேயே ஸ்ட்ராங்காக இருக்கும். காரணம் என்ன? சத்காரியவாதத்தை வச்சுட்டு தான் மீது எல்லாத்தையும் நம்ம நீக்கியிருக்கோம். ஆகவே முயற்சியுடன் ஆசிரியர் சத்காரியவாதத்தை இங்கு நீக்குகின்றார். ஆகவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்பொழுது காரிகைக்குள் என்றால், சாங்கியர்கள் கூறும் வேதாந்திகளாக இருக்கின்ற நாமும் அதிக காலம் ஏற்றுக்கொண்ட சத்காரியவாதத்தை நீக்குகின்றார். அசத்காரியவாதத்தை நீக்கவில்லை. ஆகவே முதலில் நாம் அசத்காரியவாதத்தை நீக்கலாம். அசத்காரியவாதம் எப்படி தவறு என்று முதலில் நாம் பார்க்கலாம். அது இந்த காரிகையிலே வரப்போவதில்லை. அதற்கு பிறகு என்ன செய்ய போகின்றோம்? முதல்ல சத்காரியவாதம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சத்காரியவாதத்தை நீக்கிறதுக்கு முன்னாடி சத்காரியவாதம் என்னன்னு தெரிஞ்சாகணும். அதற்கு பிறகு சத்காரியவாதத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கணும். பிறகு சாங்கியர்களுடைய கொள்கை என்னன்னு பார்க்கணும். அதற்கு பிறகு அந்த கொள்கை எப்படி தவறுன்னு பார்க்கணும்.
இங்க கௌடபாதர் எந்த இடத்துல இருக்கார் இந்த காரிகையில்? சாங்கியர்களுடைய கொள்கை எப்படி தவறு, அதுதான் இந்த காரிகை. இப்போ சாங்கியர்களுடைய சத்காரியவாதம் எப்படி தவறுங்கிறது இந்த காரிகையில் இருக்கு. இந்த காரிகைக்குள்ளே வரணும்னா நம்ம எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி ஆகணும்? முதல்ல அசத்காரியவாதத்தை நீக்கணும். இரண்டாவது சத்காரியவாதம்னா என்னன்னு தெரிஞ்சாகணும். மூன்றாவது நாம சத்காரியவாதத்தை எப்படி கையாளறோம்னு பார்த்தாகணும். பிறகு சாங்கியர்களுடைய கொள்கை என்ன சத்காரியவாதத்தில்னு பார்க்கணும். அதற்கு பிறகுதான் அந்த கொள்கை எப்படி தவறு என்று இங்கு கௌடபாதர் சொல்றது நமக்கு புரியும். ஆகவே இந்த காரிகைக்குள்ள ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் உள்ள போய் ஆக முடியும். காரணம் என்ன? அவங்க தவறுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாத்தானே அதை எப்படி தவறுன்னு சொல்ல முடியும். ஆகவே இவ்வளவு படிகளுக்கு பிறகுதான் நாம் இந்த காரிகைக்குள் செல்ல இருக்கின்றோம். அது வரைக்கும் நாம் இப்போ பார்த்த கருத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். இப்போ முதல்ல என்ன கருத்தை எடுத்துக்கொள்கின்றோம்? அசத்காரியவாதம் எப்படி தவறு. அசத்காரியவாதத்தை தவறுன்னு ஆசிரியர் இங்கு நிஷேதம் செய்யவில்லை, அதை நாம் செய்கின்றோம். ஹோம்ஒர்க்கை வச்சுட்டார். எல்லாமே கௌடபாதர் பண்ணிட்டா டீச் பண்ணுறவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? அதனால் அது ஒரு ஹோம்ஒர்க்கை வச்சுட்டார், நம்ம செய்ய வேண்டும். அதற்கு முன்னாடி எனக்கு அடிக்கடி ஒரு பயம் வந்துடுது. சத்காரியவாதம் அசத்காரியவாதம்னு சொல்லிகிட்டே இருக்கேன். திடீர்னு கேட்குறவங்களுக்கு அது மறந்தோ மாறி புரிஞ்சுட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம். இனிமேல் வர்ற பகுதியில் என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கடினமாக இருக்க போகுது. திரும்ப திரும்ப சொன்னால் சில பேர் என்ன சொல்கிறார்கள், அரைச்சமாவே அரைக்கிறீங்க, ஏன் திரும்ப திரும்ப ஒன்றையே சொல்கிறீர்கள்? சரி, ஒன்றையே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டான்னு கொஞ்சம் வேகமாக போனால் சீக்கிரமாக போயிடுறீங்க புரிஞ்சுக்கலேன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப திரும்ப சொன்னாலும் சில பேர்த்துக்கு பொறுக்க மாட்டேங்குது, வேகமாக போனாலும் சில பேர்த்துக்கு அதை விட பொறுக்க மாட்டேங்குது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்? திரும்ப திரும்ப சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, பொறுமையாவது கிளாஸில் வரட்டுமே. கேட்டு கேட்டு அதே வார்த்தையை கேட்டாலும் பரவாயில்ல, பொறுமை வரட்டும். காரணம் என்னன்னா, ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொன்னால் அதனால் தப்பு வந்துடுறதில்லை, கேட்டது கொஞ்சம் பொறுமை வளரும். அவசரமாக போனால் புரியாமல் போயிடும். அதனால் என்னன்னா, திரும்ப திரும்ப நான் சொல்லத்தான் போகிறேன், எனக்கே போரடிக்க தான் போகுது. இருந்தாலும் இந்த கருத்தெல்லாம் புரிஞ்சிட்டு போனால் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா கிளாஸில் உட்கார முடியாது. ஏர் கண்டிஷனே போட்டு உட்கார வச்சாலும் கிளாஸில் உட்கார முடியாது. புரியல அப்படின்னா இன்ட்ரெஸ்டாக இருக்காது, புரிஞ்சிடுதுன்னு சொன்னால் நேரம் போகிறது தெரியாது. அதனால் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்க்க போகின்றோம். அதனால் என்ன செய்ய போகிறோம்? முதல்ல அசத்காரியவாதம் என்றால் என்ன? காரியம் என்றால் படைக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம். அசத் என்றால் அசத்திலிருந்து படைக்கப்பட்டது, இல்லாததிலிருந்து இது தோன்றியது என்பதுதான் அசத்காரியவாதி அல்லது அசத்காரியவாதம். அசத்காரியவாதி என்ன சொல்றான்னு சொன்னா, எவைகளெல்லாம் பிறந்ததோ அது இல்லாததுதான் பிறந்தது. அவித்யமான வஸ்து ஜாயதே, இல்லாததுதான் பிறக்கிறது. அவன் கேட்குறான், இருக்கிறது எதுக்கு பிறக்கணும்? இருக்கிறது பிறக்குதுன்னு நீங்கள் சொன்னால் அது எதுக்கு பிறக்கணும்? ஆகவே பிறத்தல் ஒன்று தோன்றுகிறது என்றால் அது இல்லாததுதான் தோன்றுகிறது. அசதக ஜென்ம, அசத்துக்குத்தான் உற்பத்தி இருக்கின்றது. இது அசத்காரியவாதி. இதை ரொம்ப சுலபம்னு சொல்லிட்டு, இந்த அசத்காரியவாதம் தவறுங்கிறது ரொம்ப சுலபம்னு சொல்லி கௌடபாதர் நீக்கவில்லை. நாம் 4 காரணங்கள் கொண்டு இது தவறு என்று நீக்குகின்றோம். 4 காரணம் பார்க்க போகிறோம். எதற்கு? அசத்காரியவாதம் எப்படி தவறு என்பதற்கு. இப்போ அசத்காரியவாதம்னா இப்போ தெரியும், இல்லாததனுடைய பிறப்பு என்ற கொள்கைதான் அசத்காரியவாதம். 4 காரணத்தில் முதல் காரணம் ஸ்ருதி பிரமாண அபாவாத்.
அசத்காரியவாதத்திற்கு வேதாந்தத்தினுடைய சப்போர்ட் இல்லை. ஸ்ருதி பிரமாண அபாவாத், ஸ்ருதி பிரமாணம் இல்லாததினால். ஸ்ருதி அசத்திலிருந்து ஒன்று வந்ததுன்னு சொல்லவே இல்லை. ஸ்ருதி பிரமாண அபாவாத், சமஸ்கிருதம் தான், ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அபாவாத்னா இல்லாத காரணத்தினால். எது இல்லை? ஸ்ருதியினுடைய வேதத்தினுடைய சப்போர்ட் கிடையாது. வேதம் எந்த இடத்துலையும் அசத்திலிருந்து ஒன்று உற்பத்தியானதாக சொல்லவே இல்லை. பிறகு வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்குது, கதம் அசதக சஜ்ஜாயதே. இது வேத வாக்கு. அசத்திலிருந்து எப்படி சத் உற்பத்தி ஆகும்? சாந்தோக்கிய உபனிஷத்தில் இந்த வாக்கியம் வருகிறது. கதம், எப்படி, அசதக இல்லாததிலிருந்து சத் ஜாயதே இருக்கிறது ஒன்று பிறக்க முடியும். இல்லாததிலிருந்து கதம் அசதக சஜ்ஜாயதே, இல்லாததிலிருந்து எப்படி இருக்கிறது ஒன்று தோன்ற முடியும் என்று கேட்டு, சாஸ்திரம் அசத்திலிருந்து தோன்றவில்லைன்னு தோன்றியதுன்னு சொல்லாட்டியும் கூட அசத்திலிருந்து ஒன்றும் தோன்ற முடியாதுன்னு நேரடியாக வேற சொல்லுது. உபனிஷத்து சைலண்டாக இருந்துட்டு அது சொல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் நேரடியாக வேற என்ன சொல்லுது? அசத்திலிருந்து ஒன்றும் தோன்றி இருக்க முடியாதுன்னு சொல்கின்றது. அதுதான் முதல் கருத்து, முதல் காரணம். எதற்கு? அசத்காரியவாதம் தவறு என்பதற்கு. இரண்டாவது காரணம், இனியெல்லாம் நம்ம யுக்தியை பயன்படுத்துகிறோம். ஸ்ருதியை விட்டு நம்மளுடைய யுக்தியையே பயன்படுத்தி பார்க்கின்றோம். இதெல்லாம் எதற்குன்னா, நம்மளுடைய புத்தியை நல்லா கூர்மைப்படுத்துறதுக்காக. நமக்கே நல்லா தெரியுது இல்லாததுலேருந்து ஒன்றும் வராதுன்னு சொல்லி, இருந்தாலும் காரணமாக பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் சிந்தித்து புரிந்து கொள்ளலாம்னு நம்ம புத்தி கூர்மைக்காக இந்த காரணத்தை எல்லாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரணம் என்னவென்றால், நம்ம உடல் 6 விதமான மாற்றத்தை அடையும்னு பார்த்துருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தத்துவபோதம்னு ஒரு நூல், சில பேர்த்துக்கு அதுவே மறந்துடும், தத்துவபோதம் அந்த நூலில் படிச்சிருக்கோம். ஷட் விகாரக, அந்த ஷட் விகார ஞாபகம் இருக்கோ? அஸ்தி, ஜாயதே, வர்ததே, விபரிணமதே, அபக்ஷீயதே, வினஷ்யதி என்று. அஸ்தி என்றால் முதல்ல இருக்கு, சிசு கர்ப்பத்துக்குள்ள இருக்கு, அது அஸ்தி. எலும்புன்னு அர்த்தம் கிடையாது. அஸ்தினா எக்ஸிஸ்டன்ஸ், பொட்டன்ஷியலாக அது இருக்கு. இரண்டாவது பாவ விகாரம் என்ன? ஜாயதே, அந்த சிசுவானது பிறக்கின்றது, அது இரண்டாவது. மூன்றாவது என்ன? வர்ததே, வளர்கின்றது. நான்காவது என்ன? விபரிணமதே, மாறுகின்றது. ஐந்தாவது என்ன? அபக்ஷீயதே, கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கி வருகிறது, அழிந்து கொண்டு வருகிறது. கடைசி வினஷ்யதி, மரணத்தை அடைகிறது. இப்படி எந்த ஒரு பதார்த்தத்துக்கும் 6 விதமான மாற்றம் இருக்கிறதாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த 6 விதமான விகாரம் எதற்கு என்றால், இதை சாஸ்திரத்தில் பாவ விகாரக என்று சொல்லப்படும். இந்த 6மே பாவ விகாரம். பாவம்னு சொன்னால் இருக்கின்ற ஒன்றினுடைய விகாரம். நம்ம எதை பார்த்து அனுபவிச்சிட்ருக்கிறோமோ அதற்கு தான் இந்த 6 விதமான விகாரம், 6 விதமான மாற்றம். அதனால தான் இதை ஷட் பாவ விகாரம் என்று சொல்வார்கள். ஷட்டுனா 6, பாவ விகாரம்னா 6 விதமான இருக்கிற பொருளினுடைய மாற்றம். இப்போ இதெல்லாம் எதற்கு சொல்கிறோம்னா, இந்த மாற்றத்துக்குள்ள இரண்டாவது மாற்றம் என்ன? அஸ்தி ஜாயதே, பிறக்கிறது. அப்போ நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம்? பிறத்தல் என்பது ஒரு விகாரமாக சொல்லப்படுகிறது. பிறத்தல் என்பது ஒரு விகாரம், ஒரு மாற்றம். எப்படி இறத்தல் என்பதும் மாறுதல் வளர்தல் என்பதுங்கிறது மாற்றமோ, அப்படி பிறத்தல் என்பது ஒரு மாற்றம். அப்போ பிறத்தல் என்பது விகாரம். இப்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்?
இந்த விகாரம் அசத்துக்கு சொல்லப்படவில்லை, சத்தாக இருக்கின்ற பாவ வஸ்துவுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இல்லாததற்கு 6 விகாரம் சொல்லப்படவில்லை, இருக்கின்ற பொருளுக்குத்தான் பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவ வஸ்துவுக்குத்தான் பிறத்தல் என்ற விகாரம் இருக்கே தவிர அபாவமான ஒன்றுக்கு பிறத்தல் வளர்தல் மாறுதல்ங்கிற விகாரம் கிடையாது. அதாவது முயல் கொம்பு வளர்கிறது, தேய்கிறது, அழிகிறதுன்னு சொல்லிட்டு இருப்போமா? கிடையாது. பிறகு எதற்கு சொல்லுவோம்? முயலுக்கு சொல்லலாம், இருக்கிறதுக்கு தான் சொல்ல முடியும். ஆகவே ஜாயதே அல்லது பிறத்தல் உற்பத்தியாகுதல் என்பது ஒரு விதமான விகாரம். இந்த விகாரமானது அசத்துக்கு கிடையாது, சத்துக்குத்தான். இப்பொழுது அசத் காரியவாதி என்ன சொல்றான்? அசத்திலிருந்து பிறந்ததுன்னு சொல்றான். பிறந்ததுங்கிறது என்னைக்குமே சத்துக்கு தான் சொல்ல முடியும், அசத்திற்கு சொல்ல முடியாது. இப்போ ஜாயதே ஜாதி அஜாத்தின்னு நம்ம சொல்கிறோம். அவன் சத்காரியம், சத்தினுடைய காரியம்னு ஒருத்தன் சொல்கிறான், அசத்தினுடைய காரியம்னு சொல்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? அசத்தினுடைய பிறப்புன்னு சொல்கிறான். அசத்துக்கு பிறப்புங்கிற விகாரத்தை சொல்ல முடியாது, சத்துக்குத்தான் விகாரத்தை சொல்ல முடியும். அப்போ இந்த இரண்டாவதுக்கு என்ன காரணம் என்றால் பாவ விகாரத்வாத், பாவ வஸ்துவுக்குத்தான் விகாரம் இருக்கும் என்ற காரணத்தினால். பாவ வஸ்துனா இருக்கிற வஸ்துவுக்கு தான் விகாரத்தை சொல்ல முடியும். அதில் என்ன அடங்குகின்றது? பிறத்தல் என்பது ஒரு விகாரம், அது இருக்கிறதுக்கு தான் சொல்ல முடியும். ஆகவே நீ இல்லாதது பிறந்தது என்று சொல்ல முடியாது. இது இரண்டாவது. இனி மூன்றாவது காரணம். மூன்றாவது காரணம் இலக்கணத்தினுடைய அடிப்படையில். இப்போ கொஞ்சம் இலக்கணம் பார்ப்போமே. ராமன் செல்கிறான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ராமன் செல்கிறான், அவன் தூங்குகின்றான், இவன் சாப்பிடுகின்றான், இப்படியெல்லாம் வாக்கியம் இருக்கு. இப்போ செல்கிறான், சாப்பிடுகின்றான், உறங்குகின்றான், இவைகளையெல்லாம் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம், வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் கிரியாபதம் என்று சொல்கின்றோம். கிரியாபதம்னா வெர்ப், வினைச்சொல். அதாவது நடக்கிறான், தூங்குகின்றான், அமர்கின்றான், இவைகளெல்லாம். இப்போ எந்த ஒரு வினைச்சொல் நாம் சொல்லிவிட்டால் அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? சாப்பிடுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அடுத்தது என்ன கேட்பீங்க? அந்த வினைச்சொல்லினுடைய கர்த்தா யாருன்னு கேட்பீர்கள். யார் சாப்பிடுகிறான், யார் சாப்பிடுகிறார்? காட்டு போகிறார், செல்கிறார் என்றால் யாருன்னு சொல்லி ஆகணும். இப்போ யாருன்னே சொல்லாமல் ஒரு வாக்கியத்தை ஒரு வினைச்சொல்ல சொன்னன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அர்த்தமே இல்லை. சாப்பிடுகிறான், செல்கிறான்னு அதுலேருந்து என்ன புரிந்து கொள்ள முடியும்? ஆகவே வினைச்சொல்ங்கிறது ஒரு கிரியா, அந்த கிரியாவுக்கு ஒரு கர்த்தா கண்டிப்பாக இருந்தாகணும். கர்த்தா இல்லாமல் வெறும் கிரியையே நம்ம சொல்லவே முடியாது. இப்போ கிரியா என்றால் செயல், ஒரு செயலுக்கு கர்த்தா இருந்து தான் ஆகணும். இப்போ ராமன் செல்கிறான், ராமக கச்சதி. இப்போ இனி பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம், பிறக்கின்றான், ஜாயதே அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு கர்த்தா சொல்லி ஆகணுமா, சொல்ல வேண்டியது இல்லையான்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யார் பிறக்கிறான்னு சொல்லி ஆகணும். சப்போஸ் ஒரு கால் பிறக்கின்றான், யார் பிறக்கிறான்னா அசத் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்குவோமே, இல்லாதவன் பிறக்கின்றான்னா கர்த்தாவே இல்லாமல் போகும். இப்போ கர்த்தா இல்லாமல் ஒரு கிரியா பதத்தை பயன்படுத்தவே முடியாது. இப்போ ஜாயதே பிறக்கின்றது அல்லது பிறக்கிறான்கிற சொல்லுக்கு ஒரு கர்த்தா, ஒரு பொருள் நமக்கு வேண்டும். அந்த கர்த்தா சப்ஜெக்ட் வேணும். அந்த சப்ஜெக்ட் இல்லாததுன்னு சொல்ல முடியாது. அசத்து சப்ஜெக்டாக இருக்காது. நான் சொல்கிறேன் நடக்கிறான் அப்படின்னு சொல்கிறேன், யாருன்னு சொன்னால் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது சொல்லவே முடியாது. ஆகவே எந்த ஒரு கிரியாவும் கர்த்தாவை சார்ந்திருக்கின்றது, அந்த கர்த்தா அசத்தாக இருக்க முடியாது. இங்கு கிரியையா சொல்வது ஜாயதே பிறத்தல்,
இந்த பிறத்தலுக்கு கண்டிப்பாக ஒருத்தனை சொல்லி ஆகணும். அது அசத்துன்னு சொல்ல முடியாது, இருக்கிறது தான் சொல்லி ஆகணும். ஆகவே மூணாவது காரணம் என்னன்னு சொன்னால் ஜெனி கிரியா. ஜெனிங்கிறது பிறத்தல், பிறத்தல்ங்கிறது கிரியாவுக்கு கர்த்தா அசத்தாக இருக்க முடியாது. ஜெனி கிரியாயாக கர்த்தா அசத் ந பவதி. ஜெனி கிரியாயாக கர்த்தான்னு சொன்னால் பிறத்தல் என்கின்ற செயலுக்கு கர்த்தாவாக சப்ஜெக்டாக இருக்கிறது சத்தாகத்தான் இருக்க முடியும், அசத்தாக இருக்க முடியாது. இனி நான்காவது அதுதான் நமக்கு ரொம்ப சுலபமாக தெரிஞ்ச பதில். அதை நான் முதல்லையே சொல்லலை, நான்காவதை கடைசியில் வச்சுக்குவோமேன்னு சொல்லி. அது என்னன்னு சொன்னால் வியாகாத தோஷக. வியாகாத தோஷம்னா செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன், நம்மையே நாம் முரண்பாடாக பேசுதல். வியாகாதம்னா முரண்பாடு, நமக்கே நம்ம கான்ட்ரடிக்ஷனாக பேசுகிறோம். என்னன்னா அசத் ஜாயதே, அங்கேயே கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. இல்லாதது தோன்றுகிறது. இங்கு ஜாயதேனா பிறக்கின்றது, தோன்றுகிறது, இருக்கிறது. ஜாயதேவை இருக்கிறதுன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் இல்லாதது இருக்கிறது. இப்படி சொன்னால் எப்படி அது சரிப்பட்டு வரும்? ஆகவே இந்த வார்த்தையே தப்பாக இருக்கு. அசத் காரியவாதியினுடைய அசத் காரியங்கிறதுலையே தவறு இருக்கு. காரணம் என்ன? இல்லாதது தோன்றியது, வியாகாத தோஷம். இதைத்தான் நம்ம மனசில் புரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம இவ்வளோ தூரம் விசாரம் பண்ணாட்டியும் அசத்திலிருந்து ஒன்றும் தோன்ற முடியாதுன்னு நமக்கு தெரியும். அதை மொழியில் சொல்ல தெரியாட்டி எப்படி தெரிஞ்சு வச்சுருப்போம்னா அது எப்படி அது வர முடியும்? அதனால தான் உபனிஷத்தே அப்படி கேட்குது. கதம் அசதக சஜ்ஜாயதே, நம்மைய போல உபனிஷத்தே அப்படி கேட்கின்றது. அப்படி வியாகாத தோஷம். இப்போ இதனால் இந்த 4 காரணங்களினால் இதெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்குங்கிறதுனால கௌடபாதர் என்ன பண்ணிட்டார்? இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டான்னு விட்டு வைத்து விட்டார். இப்போ இவ்விதம் அசத்காரியவாதமானது நீக்கப்படுகிறது. இனி நம்ம அடுத்த கருத்துக்கு வரலாம். சத்காரியவாதம் என்றால் என்ன என்று இப்பொழுது பார்க்கின்றோம். இதுவரைக்கும் சும்மா தான் பார்த்தோம் சத்காரியவாதம்னு சொல்லி. இப்பொழுதுதான் சத்காரியவாதி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்க்கின்றோம். இனி அசத்காரியவாதத்தை பற்றி நம்ம பேச போவதில்லை, சத்காரியவாதத்துக்கு வருகிறோம். சத்காரியவாதி என்ன சொல்கிறான்? இருக்கிறது தான் பிறக்க முடியும், இருக்கிறது தான் பிறக்கின்றது என்பது அவனுடைய வாதம். காரணம் என்ன? இல்லாதது பிறக்குதுன்னு சொன்னால் முன்கூறிய 4 தோஷங்கள் வருகிறது. ஆகவே இருக்கிறது தான் பிறக்கிறது. இப்போ அவனிடம் இனி ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். அல்லது அசத்காரியவாதி என்ன கேள்வி கேட்டான்? இருக்கிறது ஏன் பிறக்கணும்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இப்பொழுது சத்காரியவாதி அந்த கேள்விக்கு பதில் சொல்கின்றான். ஏற்கனவே இருக்கிறது ஏன் பிறக்கணும்னு கேட்கிறீர்கள். அவனுடைய பதில் என்ன சொல்கிறான்? இருக்கிறது எப்படி இருந்தது என்றால் எல்லா பொருள்களும் 2 விதத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறான். யாரு? சத்காரியவாதி. எப்படி என்றால் காரண ரூபமாக அவ்யக்த ரூபமாகவும் பிறகு வியக்த ரூபமாக காரிய ரூபமாகவும் ஒரு பொருள் இருக்கும் என்று சொல்கின்றான். அதாவது ஒரு பொருள் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருக்கும். பிறகு அது பிறக்கிறது வருகிறது என்றால் அது வெளித்தோற்றத்திற்கு வந்த நிலை என்று ஒரு பொருளுக்கு 2 விதமான இருப்பு இருக்கிறது என்பது சத்காரியவாதியினுடைய கருத்து. அதாவது மரம் இருக்கு, விதை இருக்கு. விதைக்குள்ள மரம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் சத்காரியவாதி என்ன சொல்கிறான்? அசத்காரியவாதி இல்லைன்னு சொல்லிடுவான். சத்காரியவாதி என்ன சொல்லுவான்? மரம் இருக்குன்னு சொல்லுவான். பிறகு இருந்தால் தெரியலையே, இருந்தால் மரமாக வர வேண்டியது இல்லையேன்னு சொன்னால் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் மரம் இருந்தது. அதை என்ன சொல்கிறான்? காரியமானது, அதாவது தோன்றிய இந்த உலகமானது காரணத்தில்
அவ்யக்த ரூபமாக இருந்தது. பிறகு காரியம் என்பது வியக்தமாக வெளிப்படுகிறது. அதுதான் சத்காரியவாதியினுடைய கருத்து. வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் காரணத்தில் காரியம் இருந்தது. காரியம்னா இந்த வெளித்தோற்றத்திற்கு வந்த உலகம் அன்மேனிஃபெஸ்ட், அதைத்தான் அவ்யக்த அவஸ்தையில் இருந்தது. ஆகவே சத்காரியவாதி என்ன சொல்றான், காரிய காரணம்ங்கிறது அவஸ்தாபேதம் அப்படின்னு சொல்றான். அவனுடைய கருத்து காரியமும் காரணத்துக்கும் உள்ள வேறுபாடு அவஸ்தாபேதம். அவஸ்தாபேதம்னா என்ன, வெளித்தோற்றத்திற்கு வராத அவஸ்தையில் இருக்கிறது காரணம், வெளித்தோற்றத்திற்கு வந்த அவஸ்தையில் இருக்கிறது காரியம். மரமானது விதைக்குள் அவ்யக்த அவஸ்தையில், அதாவது வெளித்தோற்றத்திற்கு வராத அவஸ்தையில் இருந்தது. பிறகு சூழ்நிலை வந்தவுடன் வெளித்தோற்றத்திற்கு வந்த அவஸ்தையில் இருக்கின்றது. அப்ப என்ன சொல்றான், மரத்துக்கு ரெண்டு அவஸ்தை இருக்கு, அவ்யக்த அவஸ்தை, வியக்த அவஸ்தை. அப்படி இந்த உலகத்துக்கு ரெண்டு அவஸ்தை இருக்கு, அவ்யக்த அவஸ்தா, வியக்த அவஸ்தா. அவ்யக்த அவஸ்தைனா வெளித்தோற்றத்திற்கு வராத நிலை, அது காரணம். வெளித்தோற்றத்திற்கு வந்தது காரியம். இப்ப இந்த சாங்கியா என்ன சொல்றான், நாங்க ஜாயதே பிறக்கிறது அப்படின்னு எதை சொல்றோம்னா, வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையிலிருந்து வெளித்தோற்றத்திற்கு வருவதைத்தான் பிறக்கின்றதுன்னு சொல்றோம். நாங்க அவ்வளவு தூரம் முட்டாள் அல்ல, இருக்கிறதே பிறந்ததுன்னு சொல்றதுக்கு. பிறகு இல்லாதது கண்டிப்பா பிறக்காது. பிறகு எது பிறந்தது என்றால், வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருந்தது வெளித்தோற்றத்திற்கு வந்துள்ளது. அப்ப இருக்கிறது தான் பிறக்குது. எப்படி இருக்குன்னா, வெளித்தோற்றத்திற்கு வராம இருந்தது, பிறகு வெளித்தோற்றத்திற்கு வந்தது. ஆகவே சத்காரியவாதி என்ன சொல்றான், காரிய காரணத்துக்கு உள்ள சம்பந்தம் என்னன்னு சொன்னா ரெண்டு ஒன்று தான், ஆனால் அவ்யக்த வியக்த அவஸ்தா என்று அவன் பதில் சொல்கின்றான். ஆகவே இந்த சத்காரியவாதம்ங்கிறது கடைசியில எப்படிப்பட்ட வாதம்னு சொன்னா பரிணாமவாதம். பரிணாமவாதம் தான் சத்காரியவாதம். பரிணாமவாதம்னா என்ன, வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருந்தது பரிணாமத்தை அடைந்து வெளித்தோற்றத்திற்கு வந்தது. அதனால சத்காரியவாதியை நம்ம பரிணாமவாதி என்று சொல்கின்றோம். அசத்காரியவாதிக்கு என்ன பேர் தெரியுமோ, ஆரம்பவாதி. அசத்காரியவாதியை ஆரம்பவாதின்னு சொல்றோம். அவனை ஏன் ஆரம்பவாதின்னு சொல்றோம்னா, ஒண்ணுமே கிடையாது திடீர்னு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவான், அது ஆரம்பவாதி. இல்லாதது திடீரென்று ஆரம்பித்து விட்டது, இல்லாதது வந்தது. அதனால் அசத்காரியவாதிக்கு ஆரம்பவாதி என்றும், சத்காரியவாதி என்ன சொல்றான், ரெண்டு இருக்கு, பிறகு ஏன் பிறக்கணும்னா வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருந்தது, பிறத்தல் என்பது வெளித்தோற்றத்திற்கு வந்த மாறிய நிலை. ஆகவே அவன் பரிணாமவாதி. இனி அடுத்த விசாரம் என்ன, வேதாந்திகள் சத்காரியவாதத்துடன் எவ்வளவு காலம் சேர்ந்திருக்கிறார்கள், இந்த சத்காரியவாதத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்ங்கிறது நம்முடைய அடுத்த விசாரம். அதற்கு பிறகு அடுத்து செய்ய வேண்டிய விசாரம் என்ன, மீண்டும் சாங்கியனுடைய சில கொள்கைகள். அதற்கு பிறகுதான் அந்த கொள்கை எப்படி தவறு என்பது இந்த காரிகைக்குள் வர இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் விசாரத்தை தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.